திரு விஜய் மீது இருக்க அன்புனால இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டிவிக்குன்னு சொல்லிட்டு டைம் போட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. அது நம்மளுக்கு சந்தோஷம் தான். நம்மள டைம் ஸ்டாம்ப் போட சொல்றாங்க. ஏன் போடலைன்னா, எப்படி ஒரு தாய்க்கு வந்து குழந்தைகள் மேல பாகுபாடு இருக்கக்கூடாதோ அது மாதிரி தான். நம்ம செய்தி ஊடகம் எல்லா நியூஸையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்ம வேலை. அதைத்தான் நம்ம செய்கிறோம். எது முக்கியம் என்று நாம் கருதுகிறோமோ அந்த விஷயத்தை பாரபட்சம் இல்லாமல் நாம் இன்றைக்கி விவாதிக்கிறோம். அவ்வளோதான். அது இந்த ரசிகர்கள் அது இயல்பாக புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு அந்த நியூஸ் தான் வேணும். ஆனால் அதையும் பாருங்கன்னு தான் நாங்கள் அவங்ககிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம். கிட்னி விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த நேற்று உங்கள் தலைவர் பேசியிருக்காரு, நெல் கொள்முதலுக்கு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்கன்னு. அதுவும் முக்கியன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்காக தான் அவர் பேசுகிறாரு. தலைவர் பேசினாலும் இல்லைனாலும் நாங்கள் எல்லா விஷயங்களையும் பேசுகிறோம். உங்கள் தலைவருக்காகவும் பேசுகிறோம். இதெல்லாம் எடுத்து அவர் பிரச்சாரத்தில் பேசணுன்றதுக்காக பேசுகிறோம். இது சின்ன விஷயம், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. சரி சார், எப்போவும் நீங்கள் பிரச்சாரம் முடிஞ்சோடனே விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு எங்களை பார்த்து கேட்பீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார், எப்படி சார் இருந்துச்சு? ஸோ ஓகே, என்னோடய ப்ரிலிமினரி கமெண்ட்ஸை சொல்லிடுறேன். டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். இம்ப்ரெசிவ். விஜய் ஹேஸ் இம்ப்ரூவ்ட். ஃபஸ்ட்டு வந்து இந்த சினிமா தன்மை போய்விட்டது என்று நான் புரிந்து கொள்கிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் என்று வைத்து கொண்டாலும் அரசியல் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த சினிமாவில் வில்லனை பார்த்து பேசுகிற பஞ்ச் டைலாக்குகள் உங்கள் ரசிகர்களுக்கு ஓப்பானதாக இருக்கலாம். என்னை போல் ஒரு வாக்காளனுக்கு இவர் என்னப்பா சினிமா மாதிரியே பேசுகிறாரு என்று தான் தோன்றும். அதெல்லாம் விட்டுட்டு இஷ்யூவை பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. அண்ட் டைரெக்டாக சிஎம் குடும்பத்தை இழுத்தது எனக்கு பெருமகிழ்ச்சி. இப்படி தான் இருக்கணும் பாலிடிக்ஸ். இந்த சுற்றி வளைச்சு பட்டும் படாமல் நிழல் யுத்தம் செய்வது. விக்கிரவாண்டி மாநாட்டிலலாம் நிழல் யுத்தம் தான் செஞ்சார் இல்லைங்களா? அதுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி எஸ்ஆர்எம்சி சென்டர்னு நினைக்கிறேன். அங்கே நடந்த நிகழ்ச்சியிலையும் நிழல் யுத்தம் தான். பாசிசம் பாயாசம் இதெல்லாம் வேணாம். கட்சி பேரை சொல்லி நீ தான் ஏன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யுத்த காலத்துக்கு வந்துட்டீங்க. அவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நீங்களும் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இங்கே போய் நிழலோட யுத்தம் செய்து கொண்டு இருப்பது சரியில்லை. அதனால் பளிச்சென்று விஷயங்களை பேச தொடங்கிவிட்டார். எதிரிகளை நேரடியாக சாடுகிறார். இதைத்தான் நான் விஜய் அவர்களிடம் எதிர்பார்க்கிறேன். சினிமா தன்மை அவருடைய உரைகளில் குறைந்திருக்கிறது. ஒரு அரசியல்வாதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். தொடக்கத்திலெல்லாம் வந்து விஜய் அவர்களோட இந்த முதல் பிரச்சார கூட்டமாகட்டும், அதுக்கு முன்னாடி பொதுக்குழுவில் பேசினதாகட்டும், மாநாட்டில் பேசினதாகட்டும், அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்த போதெல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தது, அவர் கற்றுக்கிட்டு இருக்காருங்க, ஹிஸ் லேர்னிங், கிவ் ஹிம் சம் டைம்னு சொன்னேன். கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டார், அவ்வளோதான். அடுத்தடுத்த கூட்டங்களில் இன்னும் மெருகேறுவார், இன்னும் சிறப்பாக பரிமளிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதாங்க சார், இப்போ திமுக வைக்கிற விமர்சனமே அதுதானுங்க சார். சினிமா டயலாக் பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் ஹீரோவாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றம் திமுகவை தான் கதி கலங்க வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அது ஒரு வகையில் உண்மை. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் சினிமா வசனங்களை எழுதி அதே வசனங்களை மேடையில் பேசித்தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள். காலம்தானே என்று மாறிவிட்டது. ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று குளத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதுபோலத்தான் நானும் என்று குணசேகரன் பேசிய வசனத்தை நீங்கள் மேடையிலே பேசினீர்கள். உண்டா இல்லையா? ரூபாய்க்கு 3 படி லட்சியம், இப்படியெல்லாம் அடுக்கு மொழியில் வசனங்களை, சினிமா வசனங்களை தானே நீங்கள் இங்கே பேசினீர்கள். கருணாநிதி தமிழகத்திற்கு எப்படி அறிமுகமானார்? எப்படி அறிமுகமானார்? பராசக்தி அந்த எழுத்தாளர். அதுக்கு முன்னாடியே நாடகம் எழுதிட்டு இருந்தாருமா? நேர சினிமாவுக்கு தான் வந்தார் அவர். அதற்கு முன்பு நாடக ஆசிரியர். அவர் பிரபலமான நாடகங்களை எழுதி அதற்கு பிறகு திரைப்படத்திற்கு வசனகர்த்தாவாக மாறி அந்த வசனங்களை அடுக்கு மொழியிலே மேடையில் பேசித்தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீர்கள். அடுக்குமொழி வசனங்களும் இலக்கிய நடையில் இருந்த வசனங்களும் மேடையிலும் இருந்தது. இன்னைக்கு பராசக்தியில் பேசிய அதே வசனத்தை இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில் விஜய் பேசினா நீ பாப்பியா? காலம் மாறிடுச்சு. ஜனநாயகனில் என்ன டைலாக பேசுவாரோ அதை விஜய் மேடையில் பேசுகிறார். ஓகேவா? அதனால் இந்த சினிமா டைலாக்ன்றலாம் நீங்கள் பேசாதீங்க. சினிமா தான் உங்களுக்கு முதலீடு, சினிமா தான் உங்களுக்கு மூச்சு, சினிமா வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கீங்க. புரியுதுங்களா?